வணக்கம். வாழ்க வளமுடன். திருமண இலவச சேவை பக்கத்திற்கு வரவேற்கிறோம். திருமண இலவச சேவை பக்கத்தில் பதிவு செய்துள்ள மணமக்களின் தொலைபேசி எண்களை தெரிந்து கொள்ளும் முறைகளை பார்ப்போம். திருமண இலவச சேவை பக்கத்தில் தங்களது சுயவிவரங்களை இலவசமாக விளம்பரப்படுத்தியுள்ள ஒரு மணமகளின் அல்லது ஒரு மணமகனின் சுயவிவரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு இந்த மணமகனின் சுயவிவரத்தை எடுத்துக் கொள்ளலாம். இந்த மணமகனின் சுயவிவரத்தில் உள்ள DMYT எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளவும். அந்த சுயவிவரத்தில் சிவப்பு நிறத்தில் வட்டமிட்டு காட்டப்பட்டிருப்பதே DMYT எண்ணாகும். இந்த சுயவிவரத்தில் TMOT 2409224110 என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது. இதன் விளக்கம்: DMYT D என்பது டேட், தேதி, அதாவது மணமகன் பதிவு செய்த தேதியை குறிக்கும். M என்பது மந்த், மாதம், மணமகன் பதிவு செய்த மாதத்தை குறிக்கும். Y என்பது இயர், வருடம், மணமகன் பதிவு செய்த வருடத்தை குறிக்கும். T என்பது டைம், நேரம், மணமகன் பதிவு செய்த நேரத்தை குறிக்கும். அந்த வகையில் இந்த மணமகன், அதாவது 2024ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி இரவு 9:10 திருமண இலவச சேவை பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் என்பதாகும். மணமகனின் பெயரையும் மாவட்டத்தையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மணமகனின் பெயர் பரதன், தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்தவராவார். இப்போது நீங்கள் கூகுள் வெப்சைட் ஆப்பை ஓபன் செய்யுங்கள். கூகுள் சர்ச் பாக்ஸில் மணமகனின் பதிவு செய்த மாதத்தையும் வருடத்தையும் இதில் பார்த்தபடி டைப் செய்து சர்ச் கொடுங்கள். அதில் திருமண இலவச சேவை பக்கத்தின் இணையதளம் திறக்கும். இப்போது தலைப்பை பாருங்கள். 2024ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் பதிவு செய்த மணமக்களின் விவரங்கள் என்று இருக்கும். அதில் மணமகனின் DMYT எண்ணை தேடுங்கள். அதாவது 2409224110 என்று இருக்கும். அல்லது மணமகனின் பெயர் மாவட்டத்தை கொண்டும் தேடலாம். பரதன், தென்காசி என்று இருக்கும். அதன் அருகிலேயே டவுன்லோட் என்று இருக்கும். அதை நீங்கள் அழுத்தினால் மணமகனின் தொலைபேசியுடன் கூடிய சுயவிவரம் உங்களது போட்டோ கேலரியில் சேமிக்கப்பட்டு விடும். நீங்கள் அந்த மணமகனின் தொலைபேசி எண்களை பெற்று விட்டீர்கள். இப்போது நீங்கள் பார்க்கும் திருமண இலவச சேவை பக்கத்தின் இணைய தளங்களில், அதாவது பேஸ்புக், ட்விட்டர், எக்ஸ் தளம், கூகுள் வெப்சைட் மற்றும் வாட்ஸ்அப்பில் மணமக்களின் சுயவிவரங்களின் இலவச விளம்பரங்களை பார்க்கும் போது, அந்த விளம்பரத்தின் மேல் பகுதியில் இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த லிங்கை நீங்கள் அழுத்தும் போதும் மேற்சொன்ன இணையதளத்திற்கு நேரடியாக கொண்டு செல்லும்.